பாம்பை கண்டா படையே நடங்கும், ஆனால் இவரை கண்டா அந்த பாம்பே பயப்படும். ஆமாங்க, அவர் தான் கேரளாவில் திருவனந்தபுரம் சேர்ந்த வாவா சுரேஷ். இவர் தான் சின்ன வயசுலேயே விஷமற்ற பாம்புகளை பிடிக்க ஆரம்பித்தார். அதாவது நான் வினமஸ் ஸ்னேக்ஸை பிடிக்க ஆரம்பித்தார். அவர் படிப்படியாக விஷமுள்ள பாம்புகளையும் பிடிக்க ஆரம்பித்தார். அதாவது வெனமஸ் ஸ்னேக்ஸ்னு சொல்லுவாங்க. இவருக்கு பாம்பு பிடிக்கிறதுனா ரொம்ப ஆர்வங்க. இது அவர் கேரளாவில் சமூக சேவையாக செஞ்சுட்டு வராரு. சமூக சேவைனா அப்படி இல்லைங்க, ஊருக்குள்ளே வர பாம்புகளை இவர் பிடிச்சி கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுருவார். இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடிச்சு பாதுகாப்பாக காட்டுக்குள்ளே விட்டுருக்காருங்க. அதையும் ராஜநாகம், அதாங்க கிங் கோப்ரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பு பிடிக்கிறதுல இவர் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். உயிருக்கு ஆபத்தான அந்த வேலையை வீட்டில் செய்ய வேணான்னு சொல்லியும் வாவா சுரேஷ் கேட்கவே இல்லைங்க. வாவா சுரேஷ்க்கு பாம்பு கடிச்சு இது வரைக்கும் 12 வாட்டி ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காருங்க. அதாவது இவர் செத்து பொழைச்சி வந்தாருன்னே சொல்லலாம். பாம்பு பிடிக்கிறதுல அவரோட ஆர்வத்தை கண்டு கேரளா கவர்மெண்ட் வாவா சுரேஷ்க்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப் கூட கொடுத்தாங்க. ஆனால் வாவா சுரேஷ் அந்த கவர்மெண்ட் ஜாபையே வேணான்னு சொல்லிட்டாருங்க. இப்போல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க எத்தனை பேர் கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரியுமா? ஆனால் வாவா சுரேஷ் அதை வேணானே சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டால் அவர் பாம்பு பிடிக்கிறது நான் மக்கள் சேவைக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வாவா சுரேஷ் மக்களுக்காக சேவையாக செஞ்சுட்டு இருக்கும்போது கேரளாவில் ஒரு கிராமத்துலேருந்து வாவா சுரேஷ்க்கு ஒரு அழைப்புதல் வருதுங்க. அதாவது என்னன்னா, ஊருக்கு ஒரு நலப்பம் வந்துச்சு, அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே வாவா சுரேஷ் அந்த ஊருக்கே கிளம்பி போயிருக்காருங்க. அப்படி போனப்ப அந்த பாம்பு பிடிக்கிற முயற்சியில் அந்த பாம்பு வாவா சுரேஷ் தொடையில கடிக்குதுங்க. இருந்தாலும் அது பெருசாக கண்டுக்காம அவர் அந்த பாம்பை பிடிச்சிட்டாருங்க. வாவா சுரேஷ் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் இருந்தும் அவரோட நிலைமை இன்னும் சீரியஸ் ஆகுதுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கேரளா கவர்மெண்ட்டும் கேரளா மக்கள் மட்டுமே இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவர் மீண்டு வரணும்னு ப்ரே பண்ணுறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரே ஃபார் வாவா சுரேஷ்.